ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியா கார்த்திக் vlog. எங்க போறோம்? ஃபர்ஸ்ட் சாப்பிட தான் போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், நாங்கள் லஞ்சுக்கு தான் போகிறோம். ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு தொன்னே பிரியாணி ஸ்பாட் போகலாம்னு பார்த்தோம். பட் அது இன்னும் கொஞ்சம் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்தது. ஸோ ஓகே, நம்ம மால் போயே லஞ்ச் பண்ணலாம்னு லூலு மால் தான் வந்திருக்கோம். இது பெங்களூரில் ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் மால். ஸோ டோட்டல் 14 ஏக்கர் மால் அது. ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்ததும் ஒரு லஞ்ச் ஸ்பாட்க்கு தான் வந்திருக்கோம், ஃபுட் கோர்ட்டில். ஸோ ஒரு பிரியாணி, அப்புறம் நான், சிக்கன், அப்புறம் ஒரு சிஸ்லர் இதுதான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் மால் போகவே ஒரு 3 மேலே ஆகிட்டு 3:30 அந்த மாதிரி. ஸோ ஓகே, குயிக்காக லஞ்ச் பண்ணிட்டோம். ரொம்ப பெரிய ஃபுட் கோர்ட்டாக இருந்தது. நாங்கள் 90% ஆஃப் தி மால் பார்க்கவே இல்லை, ஜஸ்ட் 10% தான் பார்த்தோம். பிகாஸ் அவ்வளோ பெருசாக இருந்தது. பேபிஸ்க்கும் இந்த மாதிரி அங்கங்கே சேர் இருந்தது, பேபி ஃப்ரெண்ட்லி சேர்ஸ். ஸோ ஆக்சுவலாக அதில் தான் உட்கார வச்சுட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் சுட சுட சிஸ்லர் தான் வந்திருக்கு. இந்த சிஸ்லர் இந்த மாதிரி கீழே மெட்டல் பிளேட்டில் தான் வந்தது. அது ரொம்ப டைம் ஹீட்டாகவே வச்சுருக்கும் ஃபுட்டை. ஸோ இந்த மாதிரி கொதிச்சுட்டே இருந்தது, அப்படி நம்ம தவாவில் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் பைட்லேயும் ஹீட் அவ்வளோதான் இருந்தது, ரொம்ப சூடாக இருக்குது. அப்படி இந்த இது தவாவோட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பிரியாணி, நான், சிக்கன் வந்திருந்தது. ஸோ அதுலேயும் ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் இது சாப்பிட்டுக்கலாம் பிகாஸ் இதில் ரொம்ப ஹாட்டாக இருக்குன்னு ஃபர்ஸ்ட் இது தான் கம்ப்ளீட் பண்ணோம். பட் இது கம்ப்ளீட் பண்ணியும் அது ரொம்ப சூடாக தான் இருந்தது. எனிஹவ் ஹாட்டாக சாப்பிடவும் நல்லா இருந்தது இந்த கோல்டு கிளைமேட்க்கு. அதுக்கப்புறம் அக்ஷு லாலிபாப் கேட்டா. ஸோ அக்ஷுக்கு ஒரு லாலிபாப் வாங்கி நாங்கள் இந்த ஃபன் டூராக தான் வந்திருக்கோம். இது ப்ளே ஏரியா பேபிஸ் அண்ட் அடல்ட்ஸ்க்கு. ஸோ ஒரு கேம் கார்டு வாங்கிட்டோம். இந்த கேம் கார்டில் நம்ம உள்ள என்ன வேணாலும் கேம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், பாயிண்ட்ஸ் இருக்கும் அதில். ஸோ என்னெல்லாம் கேம்ஸ், மோஸ்ட்லி நாங்கள் அக்ஷு விளாடுற மாதிரி தான் கேம்ஸ் பார்த்தோம். ஸோ அக்ஷு எல்லாம் விளாண்டுட்டு அப்புறம் நாங்களும் சில பெரிய ரைட்ஸ்லேயும் போனோம். இங்கே ரைட்ஸ் ரொம்பவே இருந்தது. ஆல்சோ ரொம்ப பெரிய கேம் ப்ளே ஏரியா தான். அண்ட் அடல்ட்ஸும் விளாடுற மாதிரி நிறைய பிளேசஸ் இருந்தது. நாங்கள் லாஸ்ட் டைம் ஃபீனிக்ஸ் போனோம். அங்கே இந்த மாதிரி பெரிய பெரிய ரைட்ஸ்லாம் இல்லை. அங்கே ரொம்ப மினிமமாக தான் ஏரியா ப்ளேக்காக செப்பரேட் பண்ணியிருந்தாங்க. ஆல்சோ அங்கே ரைட்ஸும் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. இந்த மாதிரி பெரிய பெரிய ரைட்ஸ்லாம் எதுவுமே இல்லை. இங்கே ரொம்ப பெரிய ஏரியா, நிறைய நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளாடலாம். பட் சில பிளேசஸில் பேபிஸ்க்கு அலவுட் இல்லை. ஸோ அங்கே நாங்கள் போகலை. மோஸ்ட்லி நானும் அக்ஷும் வீட்டிலே இருப்போம். வீட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு அக்ஷு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, ஸோ அக்ஷுக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நல்லாயிருக்கும், விளாட நல்லாயிருக்கும்னு அக்ஷுவை கூட்டிகிட்டு போனோம். ஆல்சோ நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணோம். பிகாஸ் நாங்களும் சில ரைட்ஸ் போனோம். நாங்களும் சின்ன பிள்ளையாக மாறி விளாண்டுட்டு இருந்தோம். இந்த மாதிரி ட்ரெயின் ரைடு, அப்புறம் இந்த ஹார்ஸ் ரைடு மாதிரி இருந்தது. ஸோ இதில் நாங்கள் உட்காந்துட்டோம். அண்ட் தென் இது ஒரு ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம் இருந்தது, 0 கிராவிட்டின்னு. ஸோ இங்கே நான் போகலை, அக்ஷும் நானும் வெளியில் நின்றுட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்ட் தான் இதில் போனாங்க. ஸோ இது எப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு போனதும் நம்ம ஒரு பிளாட்ஃபார்மில் நிற்போம். பட் நிற்கும்போது ஒன்றும் தெரியாது. பட் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் ஏறி ஃபுல்லாக சுற்றும். ஸோ சுற்றிட்டே இருக்கும்போது நம்ம பிளாட்ஃபார்மே கீழே போயிடும். அண்ட் நம்ம மட்டும்தான் அங்கே எந்த கிராவிட்டியும் இல்லாமல் அப்படியே நிற்போம் பேலன்ஸ் பண்ணி. ஸோ அதுதான் இதோட மெயின் ப்ளே. அதில் பிளாட்ஃபார்ம், நம்ம நிற்கிற பிளாட்ஃபார்மே கீழே போயிடும்னு எனக்கு தெரியாது. நான் நினச்சேன் அப்படியே நம்ம ஒரு பிளேஸில் நிற்போம், அது வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கும்னு நினச்சேன். பட் அவங்க தான் சொன்னாங்க, இல்லை நம்ம நிற்கிற பிளேஸே கீழே போயிடும், நம்ம ஜஸ்ட் ஸ்டாண்டிங் பொசிஷனில் தான் இருக்கணும். ஆல்சோ நம்ம கொஞ்சம் ஹெட் வெளியில் எடுத்தோம்னா அது நம்மளுக்கு தலை சுற்றுற மாதிரியே ஆயிரும். நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷம் பயமா இருக்கும், அதுக்கப்புறம் நல்லா இருக்கும். நம்ம நிற்கிற ஸ்டாண்டு கீழே போயிடும். அதுக்கப்புறம் ஒரு குட்டியான ஷூட்டிங் மாதிரி தான் இருந்தது. ஸோ அங்கே 2 பேரும் ஷூட்டிங் விளாண்டுட்டு இருந்தோம். அண்ட் கொஞ்சம் அக்ஷுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் ஃபைனலாக என்ன ஒரு பால் தான் கிடச்சிது, குட்டியான ஒரு ரப்பர் பால் மாதிரி. அண்ட் நம்ம ப்ளே பண்ணுற இதில் நம்மளுக்கு டிக்கெட்ஸ் கிடைக்கும். ஸோ எங்களுக்கு ஐ திங்க் ஒரு 71 டிக்கெட்ஸ் கிடச்சிருந்தது பாயிண்ட்ஸ். ஸோ அந்த 71ல் நம்ம ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கிஃப்ட் மாதிரி. ஸோ அங்கே ஒரு குட்டியான பால் இருந்தது 60 பாயிண்ட்ஸ்க்கு, அதுதான் வாங்கிட்டோம். அதுக்கப்புறமா அக்ஷுவை இந்த மாதிரி குட்டி குட்டி பிளேஸில் உட்கார வச்சோம், ஏரோப்ளேன் அந்த மாதிரிலாம் இருந்தது.
ஸோ அதில் உட்காந்து வச்ச பிறகு நான் ஒரு ரைடுக்கு தான் தனியாக போனேன். ஸோ என் ஹஸ்பண்டும் அக்ஷும் வெளியில் நின்றுட்டு இருந்தாங்க. அது வந்து கோல்ட் ரஷ் ஐ கெஸ் நேம். அண்ட் நிறைய பிளேஸில் போக முடியல பிகாஸ் சில இதில் பேபிஸ் கூட்டிகிட்டு போக முடியாது. அண்ட் ஆல்சோ சில நல்ல இந்த மாதிரி பிஹைண்டில் பார்த்தீங்கன்னா நல்ல பேபிஸ் 1 மணி நேரம் விளாடுற மாதிரி இருக்கும். பட் ஓகே ஆல்ரெடி ஈவினிங் ஆகிட்டு. ஸோ 1 மணி நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு அங்கெல்லாம் போகலை. ஸோ நிறைய இந்த மாதிரி நாங்களே மைனஸ் பண்ணிட்டோம். பட் அக்ஷு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அக்ஷுக்கு நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. ஒரே விளாட்டு தான். வீட்டுக்கு வந்து தூங்கிட்டு அப்படியே அண்ட் டைரெக்டாக நெக்ஸ்ட் டே மார்னிங் 11:30க்கு தான் எழுந்திரிச்சா. நல்லா டயர்டாக தூங்கினா. ஸோ ஓகே பேபியை ஹாப்பியாக பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து நான் இந்த ரைடுக்கு தான் போனேன். என் ஹஸ்பண்டும் அக்ஷுவும் வெளியில் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த குட்டியான ரைடு தான் இது. பட் நல்லா இருந்துச்சு. நான் சிங்கிளாக தான் உட்காந்துருந்தேன் லாஸ்ட்டில். அண்ட் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சூப்பராக. அதுக்கப்புறம் நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். மால் சுற்றி பார்க்கல பிகாஸ் ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிட்டு. ஸோ மால் சுற்றி பார்க்கல, அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் பிகாஸ் பைக் ரைடும் இருந்தது. பெங்களூரில் 2 பேர் ஹெல்மெட் போடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால எனக்கும் மார்னிங் வந்து ஹெல்மெட் வாங்கிட்டோம். ஆஃப்டர்நூன் சாரி. அப்படியே நம்ம வீடியோட எண்டுக்கும் வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பாய்.